குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ரீசனிங் கொஸ்டினோட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். 5th கொஸ்டினாக கேட்டிருந்த ஹவுஸ் ஒய்ஃப் யார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. PQRSTU இதில் 2 மேரிட் கப்புள்ஸ், அதாவது 4 பேர் வந்து அவங்கவுங்க பார்ட்னர்ஸோடு இருக்காங்க, 2 பேர் வந்து அன்மேரிட். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் படி பார்த்தோன்னா, T is a teacher married to a doctor who is mother of RNU. T அப்படிங்கிறவங்க வந்து டாக்டர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் வந்து RNUவோட மதர். ஸோ இதில் இருந்து டாக்டர் ஃபீமேல், டீச்சர் மேல் அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், Q is the lawyer married to P. ஸோ Q and P வந்து ஒரு மேரிட் கப்புள், ஆனால் அதில் யார் மேல் ஃபீமேல்னு தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட் பாயிண்ட், P has one son and grandson. ஸோ இந்த பேருக்கு வந்து ஒரு சன்னும் ஒரு கிராண்ட்சனும் இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் இருப்பாங்க. Q அப்படிங்கிறவங்க வந்து லாயர். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஆஃப் த 2 மேரிட் கப்புள்ஸ் ஒன் லேடி இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜோடியில் வந்து நமக்கு தெரியும் டாக்டர் வந்து ஒரு ஃபீமேல். அப்போது மேலே இருக்க பேரில் வந்து Q லாயராக இருக்கனால P தான் ஃபீமேலாக இருக்க முடியும். ஸோ P தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நமக்கு இந்த பாயிண்ட்லேயே தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர் அப்படின்னு. Who among the following is the housewife? ஸோ P is the housewife. ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். தென் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க அண்ட் ஒரு மேல் இன்ஜினியரும் இருக்காங்க. அது நம்மளுக்கு யார் அப்படிங்கிறது டைரெக்டாக கொடுக்கல, அது ஆன்சரில் கேட்காதனால நமக்கு அது தேவையும் இல்லை. அதே மாதிரி மீதி வந்து இந்த S அப்படிங்கிறவங்க தான் இந்த டாக்டர், RNUவோட அம்மா. ஸோ P is the correct answer, which is option E. Thank you.